டிக்ஷனரியோட எலமெண்ட்ஸை எப்படி நம்ம மாடிஃபை பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம கிட்ட ஒரு டிக்ஷனரி இருக்குது. ஸோ இப்போ இந்த டிக்ஷனரியில் இந்த நேம் சக்தின்னு இருக்கு இல்லையா, ஸோ இந்த நேம் சக்தியை வந்துட்டு நான் மாடிஃபை பண்ணணும். ஸோ அது எப்படி மாடிஃபை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி தான் மாட் உள்ளே வந்துட்டு நம்மளோட கீ கொடுத்துக்கணும். ஸோ கீ வந்துட்டு நேம் கொடுத்துட்டு ஈக்குவல்ஸ் டு என்னோட வேல்யூ. ஸோ இந்த நேமுக்கு பதிலாக நான் என்ன தரேன் அப்படின்னா குருகுலா அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு பிரிண்ட் ஆஃப் மாட் கொடுத்துட்டு நான் ரன் பண்ணேன் அப்படின்னா என்னோட நேம் பாருங்க, சக்திக்கு பதிலாக எனக்கு வந்து குருகுலா அப்படின்னு எனக்கு வந்து ரீப்ளேஸ் ஆயிடுச்சு. இப்போ சப்போஸ் நான் மாடில் இந்த மாதிரி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். லைக் இப்போ அட்ரஸ்னு கொடுத்துட்டு அட்ரஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு டபுள் கோட்ஸில் நெல் அப்படின்னு கொடுத்துட்டு மாட் கொடுத்துட்டு நான் ரன் பண்ணேன்னா இங்கே பாருங்க, புதுசாக இப்போ அட்ரஸ் நில் அப்படின்ட்டு எனக்கு வந்து ஒரு எலமெண்ட் வந்துட்டு, அதாவது ஐட்டம் வந்துட்டு எனக்கு இந்த இடத்துல புதுசாக ஆட் ஆயிருக்கு. ஸோ ஆக்சுவலாக இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நம்ம நேம் கொடுத்துட்டு குருகுலா தரோம் இல்லையா. ஸோ இது ஆக்சுவலாக என்ன பண்ணணும்னா இந்த நம்மளோட டிக்ஷனரியில் போய் செக் பண்ணும். ஸோ நேம்ங்கிறது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருந்தது அப்படின்னா நம்ம என்ன வேல்யூ இந்த இடத்துல கொடுத்துருக்கோமோ அதை எடுத்துட்டு போய் இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணிடும். அதனால தான் நமக்கு இந்த அவுட்புட் வந்திருக்கு. சப்போஸ் நம்ம இந்த மாதிரி இல்லாத ஒரு கீ கொடுத்துட்டு இந்த மாதிரி இங்கே ஒரு வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னா டிக்ஷனரியில் போய் பார்க்கும். ஸோ அந்த இடத்துல அது எதுவுமே இல்லை. ஸோ